ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த புதிய காலை வேளையில் தேவ கிருபை உங்களை சூழ்ந்து கொள்வதாக. சில விஷயம் உங்களுக்கு பதிலுக்கு பதிலாக நடக்க போகுது. இது நடக்கும்னு நினைப்பீங்க, அது நடக்காது. அதுக்கு பதிலாக வேறு ஒன்று நடக்க போகிறது. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதை இழக்க போகிறீங்கன்னு நினைக்கிறீங்களோ அதை இழக்காமல் திரும்பவும் உங்களுக்கு அது கிடச்சி அதுக்கு பதிலாக ஏதாவது ஒன்று நடக்க போகுது. குழப்பமாக இருக்கா? இந்த நாள் ரொம்ப ஸ்பெஷலுங்க. 26வது நாள், 150 நாள் இந்த ஜெப பயணத்தில் கர்த்தர் மோரியாவில் நடந்த சில காரியங்களை உங்கள் வாழ்க்கையிலையும் என் வாழ்க்கையிலையும் செய்ய போதுமானவராக இருக்கிறார். ஆபிரகாம் தன் மகனை கடத்திட்ட பிறகு தேவனுடைய தலையீடு, அதாவது தூதனானவர் வந்துட்ட பிறகு பிள்ளை மேலே கையை போடாதுன்னு சொல்லியாச்சு, பலிபிடம் கட்டியாச்சு, பலியிட்டே ஆகணுமே. அப்போ பார்த்தீங்கன்னா ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்தில் 13வது வசனம் சொல்லுகிறது, தன் கொம்பு சிக்கி கொண்டிருந்துச்சான் ஒரு இடத்துல. யாருக்கு? ஒரு ஆட்டுக்கு. அந்த ஆடை தன் மகனுக்கு பதிலாக அவர் பலியிட்டார். இந்த புதிய நாளில் ஒரு புதிய கிருபை உங்களை எப்படி நகர்த்த போகுதுன்னா, நீங்கள் விழ வேண்டிய இடத்துல, நீங்கள் அழ வேண்டிய இடத்துல, நீங்கள் கஷ்டப்பட வேண்டிய இடத்துல, நீங்கள் வேதனைப்பட வேண்டிய இடத்துல அதற்கு பதிலாக மகிழ்ச்சியை பார்ப்பீங்க, சந்தோஷத்தை பார்ப்பீங்க, உயர்வை பார்ப்பீங்க, பெருக்கத்தை பார்ப்பீங்க. இப்படி ஆண்டவர் பல விஷயத்தை உங்கள் வாழ்க்கையில் செய்ய போகிறார். ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். என்னங்க, இந்த நாளில் என்னெல்லாம் திட்டம் பண்ணியிருக்கீங்க? யாரை சந்திக்கலான்னு நினைக்கிறீங்க? என்ன படிக்கலான்னு நினைக்கிறீங்க? வேலை எப்படி செய்யலான்னு நினைக்கிறீங்க? சில விஷயம் உங்கள் மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கா? இந்த பாருங்கள், கர்த்தர் இன்றைக்கி உங்கள் கூட தீர்க்க தரிசனமாக பேசுகிறாரு. சில நேரத்தில் நிறைய இழப்புகளை பார்க்குற மாதிரியே இருக்கும். ஆனால் ஆண்டவர் அது எல்லாவற்றுக்கும் ஒரு பதிலை வச்சுருப்பார். அந்த மலை எவ்வளவு ஃபேமஸோ, மோரியா மலை, அதே போல் அங்கே மாட்டி கொண்டிருந்த, சிக்கி கொண்டிருந்த அந்த ஆடும் உங்களுக்காகவும் எனக்காகவும் நீங்களும் நானும் இழப்பதற்கு, அதாவது அந்த இடத்திற்கு போவதற்கு முன்பதாக வேலையில் இழப்பு, குடும்பத்தில் இழப்பு, பல விஷயங்களை இழப்பின் அடையாளத்தை நீங்கள் பார்க்கலாம். அந்த இடத்துக்கு நீங்கள் போகிறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு ஒரு சொல்யூஷனாக கர்த்தர் அதே இடத்துல ஏதாவது ஒரு ஆசீர்வாதத்தை வச்சுருப்பார், ஒரு பெருக்கத்தை வச்சுருப்பார், ஒரு உயர்வை வச்சுருப்பார். அதை நம்புறீங்களா? எப்போ நம்ப முடியும் தெரியுங்களா? தன் மகனை பலியிட ரெடியாக வச்சுட்டு கத்தியை ஓங்கும் போது தான் தேவனுடைய தலையீடு வருகிறது. அப்போ தான் பார்க்குறார், மகனுக்கு பதிலாக ஆண்டவர் ஏற்கனவே ஒரு ஆடை வச்சிருக்கிறார், அதுவும் சிக்கி கொண்டிருக்கிற ஒரு ஆடு. சில நேரத்தில் நமக்கு பதிலாக இந்த உலகத்தில் இருக்கிற சில பேர் அவங்க அனுபவிக்க வேண்டியதை அவங்க அனுபவிப்பாங்க. அப்படி இல்லைன்னு வச்சிங்களேன், அவங்க அனுபவிக்க வேண்டியது ஒன்றும் தெரியாத நாம் அனுபவிச்சிருப்போம் நிறைய நேரத்தில். இப்படி கூட மாறி நடக்கும். ஆனால் இந்த புதிய நாளில் ஆண்டவர் உங்களை பார்த்து தீர்க்க தரிசனமாக வசனத்தின்படி சொல்கிற விஷயம் என்னென்னா, பதிலாக உங்களுக்கு நிறைய விஷயம் நடக்க போகிறது. உங்களுக்கு பதிலாக நிறைய விஷயம் நடக்க போகிறது. கலங்காதீங்க, கண்ணீர் விடாதீங்க. அழுது கொண்டே இருக்கிற அந்த நிலைமையை மாற்றி உங்கள் மகனை ஈசாக்க பாதுகாப்போடு மலையிலேருந்து கீழே இறக்கிட்டு போனது போல் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இழக்க நினச்சது, உங்களை விட்டு போனது, இனி பெற முடியாதுன்னு நீங்கள் நினைக்கிற எல்லா காரியத்தையும் திரும்பவும் பார்க்கும்படி ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். அதை மையமாக படுத்தி தான் 10 ஜெப குறிப்புகளை எடுத்து வைத்திருக்கிறேங்க. இழப்புக்கு பதிலாக தேவன் மாற்று ஏற்பாடுகளை பண்ணியிருப்பார். உங்கள் பார்வையை ஆண்டவர் மாற்றும்போது அதிசயம் உங்களுக்கு தெரியும். மகன் மேலேயே பார்வை இருக்குது, கர்த்தர் வந்த உடனே முற்செடியை பார்க்க சொல்கிறார் ஆண்டவர். உங்கள் வாழ்க்கையில் சில நேரத்தில், சில காரியத்தில் உங்கள் பார்வை மாறும்போது நன்மைகளை கர்த்தர் கொடுப்பார், பிள்ளைகளை மீட்பார். குடும்பம் இனி இழப்பதே கிடையாது. பதிலுக்கு பதிலாக கிருபையை பார்ப்பீங்க, இரக்கத்துக்கு பதிலாக கிருபையை பார்ப்பீங்க, இழப்புக்கு பதிலாக கிருபையை பார்ப்பீங்க. இழப்பு அல்ல, சாட்சியை உண்டாகும். தலைமுறையை கர்த்தர் நிற்க வைப்பார். விசுவாச அறிக்கையோடு தேவனை நம்பி இருங்க. உங்கள் வாழ்க்கையில் பெரிய நன்மை நடக்குங்க. நிம்மதியாக அந்த நாளை ஸ்டார்ட் பண்ணுங்கள். நீங்கள் இழப்பதற்கு ஒன்றுமே கிடையாது. இயேசு உங்களுக்காக சகலத்தையும் செய்தவர். அப்படிப்பட்ட ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார். அதனால் விசுவாசத்தோடு உங்கள் பிள்ளைகளை மையமாக வைத்து, உங்கள் குடும்பங்களை மையமாக வைத்து தேவ சமூகத்தில் ஜெபித்து இந்த நாளை ஸ்டார்ட் பண்ணுங்கள். இது உங்களுக்கான நாள். ஜெபம் பண்ணிட்டுங்களா? தகப்பனே, இயேசுவின் நாமத்தினால நீர் கொடுத்த அதிகாரத்தின்படி பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் பெயரால் இயேசுவின் நாமத்தினால இந்த ஜனங்களை ஆசீர்வதிக்கிறோம். இந்த வார்த்தை அவங்க வாழ்க்கையில் நடக்கட்டும். எதையும் இழக்காமல் அதுக்கு பதிலாக கிருபையை பார்க்கட்டும். உதவுங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். கர்த்தர் நல்லவர். உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியத்தை செய்வார். தொடர்ந்து ஜெபிங்க. தேவ பிரசன்னம் உங்களோடு இருக்கிறது. இன்றைக்கு மதிய ஜெபம் சரியாக 3 மணிக்கு கர்த்தருக்கு சித்தமானால் கலந்து கொள்ளுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூங்க. கர்த்தர் உங்கள் கூட இருக்கார். ஆமென்.